எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அவதூறு வழக்குகளை குறித்து மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த், அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்துக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை எதிர்த்து அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அந்த பிடிவாரண்ட்டுக்கு ஒரு இடைக்கால தடையை விதித்து அதோடு கூட சில விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். குறிப்பாக ஒரு அரசாங்கத்தை விமர்சிப்பது எப்படி அவதூறாக எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற கேள்வியை எழுப்புகிறது. There should be a space for opposition அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறது உச்சநீதிமன்றம். தொடர்ந்து அவதூறு வழக்குகள் குறித்து பல்வேறு விவாதங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட மீண்டும் ஒரு முறை அதற்கான தேவை உண்டாகி இருக்கிறது. விமர்சனம் எப்போது அவதூறாகிறது, இது குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய விவாதத்தில் நம்மோடு பங்கேற்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய மூத்த ஆசிரியர் திரு சுப்பிரமணி, அதே போல அதிமுகவின் சார்பாக பேராசிரியர் தீரன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர் திரு கண்ணதாசன், வழக்கறிஞர் திரு ஜி.ஆர். ரவிச்சந்திரன், அதே போல தன்னுடைய இல்லத்திலிருந்து பங்கேற்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஹரி பரந்தாமன். அனைவருக்கும் வணக்கம். தீரன், உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன். தொடர்ந்து ஒரு ஆட்சி, குறிப்பாக அவதூறு வழக்குகள் குறித்து சில மாதங்களுக்கு முன்புதான் உச்சநீதிமன்றம் இதே போன்றது ஒரு கருத்தை இதே விஜயகாந்த் தொடர்ந்த வழக்கிலேயே பதிவு செய்தது. ஆனாலும் கூட தொடர்ந்து இந்த அவதூறு வழக்குகளை கையாள்வது என்பது தமிழக அரசின் மீதான பல்வேறு விமர்சனங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த அவதூறு வழக்குகளை பொறுத்தளவிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவருடைய அரசானது தேவையில்லாமல் அவர்களுடைய புகழுக்கும், அதாவது நம்முடைய அரசியல் சாசனமே என்ன அடிப்படையாக வலியுறுத்துகிறது என்றால், ஒருவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிப்பதாகவோ, அவருடைய கண்ணியத்தை மாசுபடுத்துவதாகவோ அல்லது வன்முறையை தூண்டுவதாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டங்கள் வலியுறுத்துகின்றன. கருத்து சுதந்திரம் என்பதற்காக கட்டுப்பாடு இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் எழுதலாம் என்று சொல்லி யாரும் தங்களுடைய கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக அந்த வகையிலே இந்த விமர்சனம் கூட மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசானது இவர்கள் மீது மட்டுமல்ல, இன்னும் மற்றவர்கள் மீதும் அந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதாரம் இல்லாமல், அடிப்படை உண்மை இல்லாமல் இவர்கள் அக்கப்போராக அவதூறுகளை அள்ளி வீசுகிற பொழுது, அதிலும் குறிப்பாக தேர்தல் நேரத்திலே ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட அவதூறுகளை அவர்கள் அள்ளி வீசுகிற பொழுது, அது மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியின் மீது ஒரு களங்கத்தை, அந்த ஆட்சியின் மீது உள்ள புகழை அது மாசுபடுத்துவதாக, குறைப்பதாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே தான் ஆங்காங்கே அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கின்ற வகையிலே அவர்கள் மீது அந்த அவதூறு வழக்கு சட்டமானது போடப்படுகிறது. கிட்டத்தட்ட உங்களுடைய அமைச்சரவர் இருக்கிற திரு சி.வி. சண்முகம் அவர்களுடைய குரலை நீங்க எதிரொலிக்கிறீங்க. போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்ட போது அவதூறு வழக்குகள் தொடரும் என்பதாக அவர் ஒரு கருத்தை முன் வச்சார். இப்படி அவதூறுகள் செய்தால் நாங்கள் வழக்குகளை தொடர்த்தான் செய்வோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நீங்களும் பேசுறீங்க. எல்லோருக்குமே தெரியும், சட்டம் கொடுக்கிற இந்த உரிமை என்பது வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். அதுல நம்ம இப்ப கேள்வி எழுப்பல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு எதிர்க்கட்சிக்கு விமர்சிப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு அரசாங்கத்தை விமர்சிப்பதே அவதூறாகிறது அப்படின்னு எப்படி எடுத்துக்கணும்? இல்ல, அரசமைப்பு சட்டம் தான் சொல்லுது, கருத்து சுதந்திரம் என்பது கட்டற்றது அல்ல. மனதை புண்படுத்தும் உண்மைகள் அனுமதிக்கப்படலாம், ஆனால் புண்படுத்தும் புனைவுகளை அத்தனை எளிதாக அனுமதித்துவிட கூடாது என்றுதான் அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆதாரத்தோடு இவர்கள் குற்றச்சாட்டுகளை வைத்தால் அதை ஒரு நீதிமன்றத்திலே வைத்து கூட வழக்கு போடலாம், அல்லது மேடைகளிலே நின்று விமர்சனம், நியாயமான முறையிலே விமர்சனம் செய்யலாம். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே முதலமைச்சரையோ அல்லது அமைச்சர் பெருமக்களையோ தனிப்பட்ட முறையிலே அவர்கள் இடித்தும் பழித்தும் அவர்களுடைய புகழுக்கோ அல்லது அவர்களுடைய பெயருக்கோ களங்கம் விளைவிப்பதை போல அவர்கள் பேசுகின்ற காரணத்தினாலே தான் இந்த அவதூறு வழக்குகள் போடப்படுகிறது. அவதூறு வழக்குகளை நீங்க உங்களுக்கு நீதிமன்றத்தை அணுகுவதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. ஆனால் அவதூறு வழக்கு என்கிற பெயர்ல எதிர்க்கட்சிகளையோ விமர்சிப்பவர்களையோ அச்சுறுத்துகிற நடவடிக்கையாக இதை அரசாங்கம் மேற்கொள்கிறதா? இல்ல, அச்சுறுத்துவது அல்ல. நம்முடைய உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்புல என்ன சொல்லியிருக்குன்னா, கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்பான சட்டங்கள் சரியானவைதான், பேச்சு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என்பதை ஏற்க முடியாது, பேச்சுரிமை என்பது அவதூறானதாக இல்லாமல் இருப்பதுதான் என்று சொல்லி தெளிவாக உச்சநீதிமன்றம் இன்னொரு தீர்ப்புல சொல்லி இருக்கு. ஆக மாண்புமிகு அம்மா அவருடைய அரசை பொறுத்தளவிலே
யார் மீது வேண்டுமானாலும் என்ன வழக்கு வேண்டுமானாலும் போட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்படுகிற ஒரு அரசு அல்ல. இது ஒரு நியாயமாக மக்களுக்காகவே ஆளக்கூடிய ஒரு அரசு. அப்படிப்பட்ட அரசை இவர்கள் ஆதாரம் இல்லாமல் அக்கப்போரான குற்றச்சாட்டுகளை மேடையிலே நாகரிகம் கூட இல்லாமல் அவர்கள் விமர்சனம் செய்கிற பொழுதுதான் அது வழக்காக உருவெடுக்கிறது. மேடை நாகரிகம் பத்தி பேசணும்னு நிறைய பேசலாம். இங்க இருக்கிற தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுடைய மேடைகள் எப்படியெல்லாம் இருக்குன்னு மக்களுக்கும் தெரியும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இல்ல, தலைவர்கள் பேசக்கூடாது. ஏதோ நாளாந்தர பேச்சாளர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது யாரும் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. ஆனால் நாளாந்தர அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்படுகின்ற ஊடக பேச்சாளர்களோ அல்லது பொதுக்கூட்டங்களில் அதிகாரப்பூர்வமாக பங்கேற்கக்கூடிய அறிவிப்பாளர்களோ அப்படி பேசலாமா? இல்ல, அப்படியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். திரு கண்ணதாசன், சட்டம் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பை அரசாங்கம் பயன்படுத்துகிறது. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? அவதூறாக பேசுகின்ற நேரங்களில் வழக்கை சந்திப்பதில் என்ன பிரச்சனை? எங்களுக்கு நாங்க நீதிமன்றத்தை நாடுகிறோம், சட்டத்தை ஒரு எங்களுக்கான ஒரு பிடியாக வச்சிருக்கிறோம், சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளே தவறு அப்படின்னு எப்படி எதிர்க்கட்சிகள் சொல்ல முடியும்? இல்ல, அதாவது இதுல 2 விஷயங்களை பார்த்துக்கணும். நீங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை சட்டப்பேரவையிலும் சரி வெளித்தலங்களிலும் சரி புகழ்ந்து பாடினால் ஏற்றுக்குவாங்க. சட்டசபையில் எதிர்த்து பேசினா வெளியே தூக்கி போடுவாங்க, இங்கே வெளியில் பேசினா அவதூறு வழக்கு போவாங்க. 2 தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவர்களால் அந்த ஒரு ஃபேர் கிரிட்டிசிசம்னு சொல்வார்களே, அதை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஒரு அரசை வேண்டுமென்றே தனிப்பட்ட முறையில் இழுத்து பழித்து பேசுவதுன்றது வேறு. அதுக்கு என்ன செய்யணும்? அரசு இயந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. தனிப்பட்ட முறையில் வழக்கை தொடர்ந்து இந்த வழக்கை போடணும். இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் இந்த கடந்த 2011 2016 முடியும் பொழுது 150 தாண்டிச்சு. இப்போ திரும்ப கணக்கை துவக்கிட்டாங்க. நீங்க சொல்ற கணக்கு எல்லாமே செஷன்ஸ் கோர்ட்ல தான். செஷன்ஸ் கோர்ட்ல மட்டும் அந்த கணக்குக்கு நான் வரல, அந்த கணக்குக்கு வரல. அதாவது இதுல எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 ஆண்டுகள்ல அதுல எத்தனை வழக்குகள் நடத்தப்பட்டன, எத்தனை வழக்குகள் இவங்க ஆஜராகி இவங்க சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நிதின் கட்காரி வழக்கில் அதே போல் ஒரு பிரச்சனை நடந்தது. அவர் நீதிமன்றத்தில் ஆதாரங்கள் தரேன்னு சொல்லிட்டு அதுக்காக அது ஆதாரத்தை கொடுக்க தவறுனா ஒரு 10,000 ரூபாய் காஸ்ட் போட்டதெல்லாம் இருந்தது. ஆக இந்த வழக்குகள் தான் எவ்வாறு அவமதிக்கப்பட்டேன், எவ்வாறு அவதூறு செய்யப்பட்டேன் என்றதெல்லாம் இவங்க எடுத்து விலைக்கு சொல்லணும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால், அரசாங்க பணத்தை வீணடிப்பதற்கான ஒரு ப்ராசஸை இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். உண்மையிலேயே இவர்கள் அவமதிக்கப்பட்டிருக்காள் என்று கருதுவார்களே, ஆனால் தனிப்பட்ட தனிநபர் வழக்கு, அதுதான் ராகுல் காந்தி வழக்கில் உச்சநீதிமன்றமே சொல்லிச்சு. மாதிரி ஐயா சொன்னாங்க, இது மாதிரி அவதூறு வழக்குன்றது சட்டப்படி சரி, அதில் தவறு இல்லைன்னார். அதே உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சொல்லியிருக்கு, நாங்கள் சட்டப்படி சரின்னு சொல்லியிருந்தால் கூட இதை அரசு அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துவார்களே, ஆனால் அப்படி பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த கடமை எங்களுக்கு உண்டுன்றது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த தமிழகத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மத்திய நீதியரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குனாங்க. இதில் பெரிய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவதூறு வழக்குன்றது ஐயா சொன்னாங்க, மேடையில் பேசுகிறவங்க தலைவர்கள் பேசுகிறாங்கன்னு, செய்தி வாசிக்கிற பெண்மணி மீது கூட ஒரு தொலைக்காட்சி செய்தி வாசிக்கிறது அவதூறு வழக்கு போட்ட அந்த ஒரு பெருமை இந்த அரசுக்கு தான் உண்டு. அதனால இவங்களுக்கு அவதூறு என்பது யார் சொல்லல, யார் பேசினாலும் என்ன சொன்னாலும் ஒரு இயல்பான ஒரு கருத்தாக்கத்தை வைத்தால் கூட அதை அவதூறு என்று கருதுவது என்பது எதிர்க்கட்சிகளுடைய மிரட்டுவதும் குரல் விலையை நெரிப்பதுமாக ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. வெறுமனே ஒரு விமர்சனமாக இல்ல. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். ஐவரிஸ்டனுடைய பத்திரிகையாளர் சுப்பிரமணியன் ஒருத்தர், அவர் ஒன்றும் பெருசா எழுதல. கருணாநிதியினுடைய மகள் கனிமொழின்னு தான் எழுதினார் அவருடைய பத்திரிகையில. எழுதுனதுக்காக அவர் மீது வழக்கு போட்டு அவரை சிறையில் அடைத்தது கருணாநிதியினுடைய அரசு. அதனால அதை பின்பற்றீங்க. பின்பற்றல. அறிவுரை சொல்வதற்கு இவர்களுக்கு அருகதை இருக்க வேண்டும். அருகதை அருகதையை பத்தி அதிமுக பேசத்தான் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட திமுக பேசுறேன், பேராசிரியர் பேசுறேன். இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப கேட்டதுக்கு இதெல்லாம் பொய் வழக்கு, இதெல்லாம் அவதூறு வழக்கு அவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரே தேவை, அந்த அம்மையாரை பாராட்டினால் தமிழர்களாக தமிழ்நாட்டில் இருக்க முடியும். யாராவது எதிர்த்து பேசினா வழக்கு. என்னோட கேள்வி, திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதி அவர்களை சட்டமன்றத்தில் பாராட்டலையே அவங்க? ஏராளமான போழர்கள் இன்னைக்கு சப்ஜெக்ட் வரலாம். இப்ப நீங்க 2 பேருமே மாத்தி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் என்ன கொடுத்தீங்கன்னா, திமுக அதிமுக ஆட்சிகள்ல தொடர்ந்து அவதூறு வழக்குகள் போடப்படுகின்றன.
நீங்க திமுக ஆட்சியில பொறுத்த வரைக்கும் அவதூறு வழக்கு என்பது போடப்பட்ட உதாரணத்துக்கு நாஞ்சில் சம்பத்தை விட இந்த அம்மையாரை வந்து கேவலம் பேச யாருமே இருக்க முடியாது. அவர் கட்சியில சேர்ந்த உடனே அது வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. அப்ப அவர் பேசுறதெல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டாங்களா? இப்ப நம்ம தனிநபர்கள் இந்த விஷயங்களை தாண்டி அவதூறாக பேசுறது அப்படிங்கறத நீங்க ஒரு மியர் கிரிட்டிசிசம் வைங்க, ஒரு விமர்சனம் வைக்கலாம், அது வேறு. ஆனால் ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னு வரும்போது அப்ப வழக்கு தொடர வேண்டிய அவசியம் இருக்கா? அதுதான் யாராக இருந்தாலும் தனிப்பட்ட அவதூறான வார்த்தையில வழக்கு தொடரலாம். ஆனால் அவங்களுடைய தனிநபர் வழக்காகத்தான் அதை தொடருமே தவிர அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். நாங்க வந்து வழக்கு தொடர்றது அவங்களோட கண்ணியத்தை காப்பாற்றுறதுல யாரும் தவறுன்னு சொல்லல. ஆனால் அந்த கண்ணியம் எது எவ்வாறு குலைந்ததுன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு இல்லையா? அரசியல் சட்டம் பொது வாழ்வில் தொடர்ந்து முன்வைக்கப்படுற கேள்விங்கிறது அரசு இயந்திரம் ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க. நீங்க வந்து உங்களுக்கு அந்த சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. ஆர்டிகல் 199 கொடுக்குது. நீங்க வந்து உங்களுடைய நீங்க போய் நேரடியாக வழக்கு பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆமா, நீங்க பண்ணலாம். பதிவு பண்றதுங்கிறது எதிர்கட்சிகள் மீதுகள் மட்டும் அல்ல, நீங்க ஊடகங்கள் உள்ளிட்ட எல்லார் மீதும் வழக்குகள் வருகிறது. அப்ப இந்த வழக்குகளை பதிவு செய்வதற்கு தனிநபராக ஏன் பண்ணலங்கிற கேள்வி தான் கண்ணதாசன் வைக்கிறார். பொதுச் செயலாளர், எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது அவர்கள் ஏதாவது எழுதினாங்கன்னா அதுல கட்சியானது நடவடிக்கை எடுக்கும். ஆனா இவர்கள் அரசு எந்திரத்தையும் அதுல கோளாறு இதுல கோளாறுலாம் சொல்லி அதுல ஆதாரம் இல்லாத அரசாங்கத்தை விமர்சிப்பது அப்படிங்கிறது இல்ல. நான் என்ன கேக்குறேன், இன்னும் கூட தனிநபர் விமர்சனத்தை கடந்து அரசாங்கத்தின் மீதான விமர்சனத்துல சரி இருக்கே இல்ல நீங்க மறுக்க முடியும் இல்ல, புள்ளி விவரங்களோட நீங்க மறுக்கலாம். அதை விட்டு வழக்கு போடுறது அப்படிங்கிறது என்ன அப்ரோச்சா இருக்கு? இவங்க அக்கப்போரா வந்து சொல்றாங்கன்றது ஒவ்வொரு மேடையிலும் சொல்றோம், ஒவ்வொரு கூட்டங்களிலும் சொல்றோம். ஆனால் இவர்கள் தொடர்ந்து இதையே சொல்லுகிற பொழுது அது மக்கள் மத்தியில வந்து ஒரு ஆட்சியாளர்களை பற்றி ஒரு மதிப்பீட்டு குறைவை ஏற்படுத்துகிற கண்ணிய குறைவை. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு வசுதான ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, டெல்லியில இருந்து ஒரு வழக்கு. அவங்க என்ன எழுதுனாங்க, அதிகபட்சமாக சென்னை வெள்ளத்தை பத்தி எழுதும்போது என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியோடைய ஒரு டேட்டாவை வச்சு ஸ்டோரி எழுதுறாங்க. அதுக்கு ஒரு டெஃபமேஷன் வழக்குனா நீங்க வேற எதை வச்சுதான் எழுத முடியும்? அல்லது நாளைக்கு வந்து சிஏஜி ரிப்போர்ட்டே தவறு அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவோமா? அதுக்கெல்லாம் வழக்குகள் பார்க்கணுமா? இல்ல, அப்படி இல்ல. வெள்ள பாதிப்பின் போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒரு உதாரணத்துக்கு அந்த வழக்கை நான் சுட்டிக்காட்டுகிறேன். மத்திய அரசாங்கத்தினுடைய குழுவினரே வந்து பாராட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு வார காலத்திற்குள்ளாக மீண்டும் வந்து அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 1,10,000 டன் குப்பைகளுக்கு மேல அகற்றப்பட்டது ஒரு மாபெரும் சாதனை என்றெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய குழுவே வந்து பாராட்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து இங்கு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு ஒரு கட்டுரை வரும்போது மாவட்டங்களில் உள்ள என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட்டை அவங்க கோட் பண்றாங்க. நீங்க அதே என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து எங்களை பாராட்டுறாங்கன்னு சொல்லுங்க, அல்லது இதுல இதெல்லாம் நடந்தது மத்திய அரசாங்கமே எங்களுக்கு பாராட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ரிஜாயின்டர் அவங்க அதையும் அந்த பத்திரிகை அதையும் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கும். ஆனால் வழக்கு போடுறது அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போதுதான் அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் இருக்கான்னு நான் கேட்கிறேன். இல்ல அதாவது ஆதாரம் இல்லாமல் பொய்யாக எழுதுவது, அரசை பற்றி ஒரு மாசு கற்பிப்பது, ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிறது என்கிற பொழுது அரசு எந்திரத்தை சார்ந்து அமைச்சர்களை விமர்சனம் செய்கிற பொழுதுதான் அரசானது அவதூறு வழக்கு போடுவதற்கான காரியத்தில் ஈடுபடுது. நான் கேட்கறது என்னன்னா, கருணாநிதியுடைய மகள் கனிமொழின்னு எழுதுறது ஒரு அவதூறே கிடையாது. அதுக்கே வந்து அவரை சிறையில போட்டாங்க, அவர் மீது அவதூறு வழக்கு போட்டு சிறையில தள்ளாங்க. ஒரு தவறை சொல்லி இன்னொரு தவறை இல்ல, ஒரு வரியா அரை வரியா படிச்சுட்டு பேராசிரியர் பேச தப்பு. ஒரே ஒரு வரியை அரை வரியா படிச்சுட்டு ஒரு வார பத்திரிகையில கருணாநிதி அவர்கள் வயதாகி சொன்னார். அதுக்கே அந்த வார பத்திரிகை போட்டு கொடுத்தாங்க. தொடர்ந்து பேசலாம். திரு சுப்பிரமணி, நீங்க நீண்ட நாட்களாக நீதிமன்றத்தில் செய்திகளையும் கவர் பண்ணிட்டீங்க. எப்படி பார்க்கணும் அவதூறுங்கிறது? எங்க ஆரம்பிக்குது? ஒரு விமர்சனம் அவதூறாக மாறுகிற இடம் அப்படின்னு எதை பார்க்க வேண்டியிருக்கு? நம்ம போனஃபைட் கிரிட்டிசிசம் சொல்லுவாங்க. எந்த உள்நோக்கம் இல்லாமல் ஒரு கட்டுரையோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ யாராவது பேசினாலோ உள்நோக்கம் இல்லை, தவறான தகவல் இல்லை, இல்லைன்னா அதுக்கு ஒரு 1901 சில கட்டுப்பாடுகள் உள்ளது. எதிரி நம்ம நட்பு நாடுகளுக்கு பகைமை உண்டாக்குற மாதிரியோ இல்லைன்னா கண்டெம்ட், டிஃபமேஷன், இந்த மாதிரி ஒரு 5-6 கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதில் வராத வரை எந்த ஒரு பேச்சும் எழுத்தும் அவதூறானது என்று சொல்ல முடியாது. ஆனால் இவங்க நம்ம ஊரை பொறுத்தவரையில் சென்னை தமிழ்நாடு வந்து இப்போது அவதூறு வழக்கின் ஒரு தலைநகரம் அப்படிங்கிற அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டெல்லி பத்திரிகையில் 2015.
அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ கண்ணதாசன் சாரும் தீரன் சாரும் பேசுனது வந்து இவங்க வழக்கு போடுற மாதிரியும் அவங்க எல்லாத்துலேயுமே அதர் சைடு இருக்க மாதிரியும் அது கிடையாது. 2001 2006 வரைக்கும் 140க்கும் மேற்பட்ட அவதூறு வழக்குகளை அதிமுக அரசாங்கம் பத்திரிகையாளர்கள் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதும் ஃபைல் பண்ணாங்க. அப்புறம் ஒரே ஜிஓவை போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் 125 வழக்குகளை விட்ரா பண்ணாங்க. 2006 11 வரை 2006 11 வரை திமுகவும் 47 வழக்குகள் போட்டு கடைசி முடியும் போது ஒரு ஜிஓ போட்டு விட்ரா பண்ணாங்க. அப்புறம் 2011 16 வரையிலேருந்து இப்போ வரைக்கும் 150ஐயும் கிராஸ் பண்ணி விட்டது. இங்கே எதுவும் முடியலை. 2016 இப்போ புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமும் கணக்கு ஆரம்பித்தது. என்ன சொல்கிறேன்னா, அப்ப வழக்குகள் போடுறாங்க, எதுவுமே ட்ரையல் வரைக்கும் போல, எதுவும் வித்ட்ரா பண்றாங்க. இந்த அவதூறு வழக்குகளை பொறுத்தவரையில ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது கன்விக்ஷன் வரைக்கும் போக வேண்டியதில்லை. உங்களை ஒவ்வொரு முறையும் சம்மன் கொடுத்து வர வைக்கிறதும் இல்லை நீதிமன்றத்தில் கூண்டில் ஏறி கேள்வி கேட்க வரும், இது அது ட்ரையல் நடந்தால் தான் அந்த பனிஷ்மெண்ட் கூட. ஆனால் இங்கே நோக்கம் வந்து ட்ரையல் நடத்துவதையோ அல்லது கன்விக்ஷன் பண்ணுறதோ கிடையாது. ஒரு முறை ஒரு அவதூறு வழக்கு தொடரப்பட்டால், நான் ஒரு பத்திரிகையாளர் முறையில் என்னால் சொல்ல முடியும், என் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டால் அடுத்த முறை நான் அதை எழுதும்போது எனக்கு ஒரு சிந்தனை வரும், இது தேவையா இல்லைனா வேண்டாமா, இல்லைனா ஒரு அரசை வந்து என்னால் ஃப்ரீ மைண்டோட என்னால் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அதுதான் சில்லிங் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பத்திரிகை மீது 40-50 போடு. ஸோ அடுத்த தடவை ஒரு சாதாரணமாக பிரசுரிக்க வேண்டிய ஒரு கருத்தை கூட அவங்க யோசிப்பாங்க, இல்லைன்னா போடாமலே விட்டுருவாங்க. ஸோ நோக்கம் வந்து ரொம்ப அபாயகரமானது. ஆனால் ஏற்கனவே வந்த ஒரு செய்தியை பிரசுரித்ததுக்காக உங்களை பனிஷ் பண்ணுவது அவங்க நோக்கம் இல்லை. இனிமேல் வரக்கூடாது, அதாவது எங்கள் அரசை குறை கூறி எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட நோக்கமாக உள்ளது. அதுதான் அதில் முக்கியமான விஷயம். இப்ப இப்படியான ஒரு வழக்கு இப்ப இந்த சட்டப்பிரிவே இருக்கணுமா வேண்டாமான்னு வந்தபோது உச்சநீதிமன்றம் அதை வந்து அது முடிஞ்சாச்சு. பெரிய அதுக்கான தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் நினைக்குது. அதுல அப்ப இருந்த மத்திய அரசாங்கங்களும் தொடர்ந்து வர்ற மத்திய அரசாங்க பிரதிநிதிகளும் கூட அதை வந்து மே மாதம் வந்த உத்தரவுல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெரிய பேட்ச் ராகுல் காந்தி, சுப்பிரமணியம் சாமி, விஜயகாந்த், எல்லாருமே கேஜ்ரிவால் எல்லாமே நூற்றுக்கணக்கான வழக்கு எல்லாமே போய் அந்த வேலிடிட்டியை கொஸ்டின் பண்ணி இருந்த ஒரு பேட்ச். மே 14 சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, அது தேவை. மத்திய அரசாங்கமும் அது நீங்கள் இது குவாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அது தேவை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருடைய ஃப்ரீ எக்ஸ்பிரஷனை வந்து ஒரு நல்ல உண்மை, ஐ மீன் எந்த தடையில்லாமல் ஒரு கருத்தை வெளியிடுவதற்கான சுதந்திரம் என்பது தடையில்லாமல் இருக்கணுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், தனி மனித ஒரு ரெப்புடேஷன், பர்சனல் ரெப்புடேஷன் வந்து ஆர்டிகிள் 21க்கு இணையானது, அதில் உள்ளது. அதனால் நீங்கள் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த டிஃபமேஷன் தேவையா இல்லையா, கிரிமினல் டிஃபமேஷன் தேவையா இல்லையா என்பதை சுப்ரீம் கோர்ட் செட்டில் பண்ணியாச்சு. அது தேவை. ஆனால் அதே பெஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜயகாந்த் வழக்கில் இது வந்து நீங்கள் குரல் வலையை நெரிக்கும் நிலையில் உள்ளது. அரசாங்க கவர்னன்ஸை பற்றி கிரிட்டிசிசம் வந்தால் இதுக்கெல்லாம் டிஃபமேஷன், தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளவுன்னு கேட்டால் அதே பெஞ்ச் தான் டிஃபமேஷன் வேணும்னு சொன்ன பெஞ்ச். ஸோ அதை கேஸ் பை கேஸ் தான் பார்க்க வேண்டியது. எக்ஸாக்ட்லி. அவங்க வந்து எது சரியாக சொல்லுவாங்க, ஹேவிங் பவர் இஸ் சம்திங் அண்ட் யூசிங் இட் சம்திங். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு அதிகாரம் உள்ளது என்பதை வைத்துக்கொண்டு அதை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாங்கிறது அர்த்தம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு அதே பெஞ்சில் சொல்லியிருக்காங்க, இதை நீங்க பண்ணது தவறு. அந்த வரையறை அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரவிச்சந்திரன், உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இங்க நடக்கிற நிகழ்வுகளை கடந்து இந்த அவதூறு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அது வழக்காக எல்லா பக்கத்திலையும் வழக்குகள், இப்ப இன்னைக்கு வந்து தனிநபர்களும் இந்த வழக்குகளை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவதூறு வழக்குகள் அப்படிங்கறத வந்து எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு சாலை போடப்படுகிறது ஒரு அரசாங்கத்தால், அந்த சாலையினுடைய தரம், அது போடப்பட்ட விதம், இதை குறை சொல்லும் பொழுது அது விமர்சனம். அந்த சாலைக்காக யாருக்கு என்ன விதமான ஒரு ஆதாயம் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போகும்போது அது அவதூறா மாறுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருப்பூர் அதுவும் கூட விமர்சனம் தானே? சுப்ரீம் கோர்ட் இல்ல, இன்னொன்னு இது ஃபர்தரா அதுவும் கூட விமர்சனம் தானே? இல்ல, அது இவர் வாங்கியிருக்காரு பர்சனலா ஒருத்தர் அக்யூஸ் பண்ணி சொல்லும்போது அது வருது. நான் ஒரு விஷயத்துக்கு கண்ணாதான் கூட, இது வந்து அரசு வழக்காக எடுக்கிறதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு. இட் ஷுட் பி இண்டிவிஜுவலா, தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் ஃபைட் பண்ணணும். ரெண்டாவது, இன்னைக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல விஜயகாந்த் 3 தடவை சம்மன் கொடுத்து 4வது தடவை அவர் அப்பீர் ஆகலைங்கிறதுக்காக போடப்பட்ட வாரண்ட்.
அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்காங்க. வழக்குக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் போடுறாங்க, அதுக்கு அவர் போய் ஸ்டே வாங்குறாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இவர் ஒரு கோர்ட்டை கண்டோ அல்லது ஒரு வழக்கை கண்டோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கோர்ட்டில் அப்பீர் ஆகி அங்கே அந்த கேஸ் நடத்தி அதை ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடிய இது அவங்களுக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இவங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு ஸ்டே வாங்கி இதை பண்ணுறாங்க. இந்த மெக்னானிமிட்டி ஆஃப் கேஸ் இருக்கு, இந்த மேக்னிடியூட் ஆஃப் கேஸ் இருக்கு இல்லையா, இதை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறது அப்படின்னு முடிவு பண்ணதில் எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஆதாயம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் இருக்கிற இம்பாக்ட். விஜயகாந்த் சரி, கட்சி ஆளுங்கட்சியும் சரி, எல்லாருமே இதை ஓரளவுக்கு பெருசாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதா. சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு போய் ஸ்டே வாங்கிட்டார் பாரு அவரு. அங்கே அவர் எதுக்கு ஸ்டே வாங்கினார்? கேஸுக்கு ஸ்டே வாங்கினார் இல்லையே, இவரோட அரெஸ்ட் வாரண்ட் ஸ்டே வாங்கியிருக்கார். ஸோ அவதூறுகள், விமர்சனங்கள் இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கம் இவ்வளவு அளவுக்கு செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. அவங்க இதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இது தேவையில்லாமல் ஒவ்வொருத்தர் மிஸ்டர் மணி சொன்ன மாதிரி அது ப்ராசிக்யூஷன் இட்ஸ் அ ஹராஸ்மெண்ட். ஒரு தடவை கேஸ் ஒருத்தர் ஒன்றும் இல்லை, ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒருத்தருக்கு வந்தாலே அன்னையிலிருந்து தூக்கம் போயிடும். அது மாதிரி அந்த கேஸுக்கு அவர் வந்து கோர்ட்ல நிக்கணும் அப்படிங்கிறது ஆனா சட்ட ரீதியா கொடுக்கப்படுற ஒரு ப்ரொடெக்ஷன் தானே அது. நீங்க இன்னைக்கு 100% நான் இல்லன்னு சொல்றேன். பிலோ தி பெல்ட் நீங்க ஹிட் பண்றீங்கன்னும் போது வேற என்ன வழி அவங்களுக்கு சட்ட ரீதியா வேற என்ன பண்ணணும் நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு கோர்ட்லயும் இப்போ கோயம்புத்தூரா இருக்கட்டும், திருப்பூரா இருக்கட்டும், சென்னை இருக்கட்டும், எல்லா கோர்ட்லயும் இந்த வழக்குகள் அரசு வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது. அந்த வழக்குகள்ல உண்மைத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கவே தானே அந்த நீதிமன்றங்கள் டேக்கன் ஆன் ஃபைல்னு சொல்லுவாங்க. அதை தன்னுடைய ஃபைல் எடுத்துக்குது. அப்போ அதில் ஏதோ ஒரு ஃபேக்ட் இருக்கு, ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கு. அதனால தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை மேல் நீதிமன்றங்கள் இதை பார்க்கறது இல்லை. இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துங்க, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அதை எடுத்திருக்காங்க, ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஃபைல் பண்ணியிருக்கிற விஷயத்தை அந்த ஜட்ஜி மேலோட்டமாக பார்த்து அவங்களே டிஸ்மிஸ் பண்ணலாமே. அவங்களுக்கு அந்த பவர்ஸ் இருக்கு, இது எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கவே எடுக்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயமே தவிர ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்டேவும் இதுவும் கொடுத்துட்டு இருந்தா இதுல ஜஸ்ட் இதெல்லாம் இருக்கும். அவ்வளவுதான் விஷயம் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த செஷன்ஸ் கோர்ட் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி எல்லா வர வழக்குலாம் எங்க ஸ்டாம்ப் குத்தி சம்மன்ஸ் அனுப்பக்கூடாது, யூ மஸ்ட் அப்ளை யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. பல நேரங்கள்ல அதை சொல்றாங்க, ஆனா அது அப்ளை ஆகுதாங்கிற கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஹரிபரந்தாமன், உங்கள்கிட்ட தான் முக்கியமா இந்த கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறது. கருத்து சுதந்திரம் என்பதும் அவசியமாக இருக்கிறது, அதே நேரத்தில் அவதூறாக அது மாறக்கூடாது. இந்த எல்லை இது அதோடு சேர்ந்து நமக்கு இன்னைக்கு இந்த சட்டம் என்பது அவசியம் தேவைங்கிற அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது அவதூறு வழக்குகளை போடுவதற்கு ஒரு கூடுதலான ஒரு பலனை அல்லது அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்திருக்குன்னு பார்க்கலாமா? அவதூறு வழக்குகள் பல நேரங்களில் ஒரு டூல் ஆகுது, எதிரிகளை அல்லது தனிப்பட்ட நபர்களை பழிவாங்குவதற்கு அல்லது அச்சுறுத்துவதற்கு இது பயன்படுகிறது அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நண்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சுப்பிரமணி சொன்ன மாதிரி, அதாவது அரசியலில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் எந்த அரசாக இருந்தாலும், அதே மாதிரி பத்திரிகையாளர்கள், மீடியா பர்சன்ஸ், இவங்க பேரெல்லாம் இந்த மாதிரி கிரிமினல் டிஃபமேஷன் வழக்குகள் போடப்படுது, குற்றவியல் வழக்குகள். இப்போ என்னுடைய கருத்து என்னன்னா, இதை இந்த விவாதத்தை ஒரு 2 மாதங்களுக்கு முன்னர் நடத்தி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதாவது இந்த இன்னைக்கு உலகத்தில் எல்லா நாடுகளில், பல நாடுகள்லையும் அப்படி எனக்கு தெரியல, அதாவது உலகத்தில் பல நாடுகளில் இந்த டிஃபமேஷன் டீக்ரிமினலைஸ் பண்ணியாச்சு. அதாவது இப்போ மரண தண்டனை மாதிரி, இதை ஒரு காலத்தில் மரண தண்டனை இருந்தது. இந்த மரண தண்டனை பல நாடுகளில் ஒழிக்கப்பட்டு விட்டது, குறிப்பாக ஐரோப்பியா போன்ற நாடுகள்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது. அதே போல் இன்றைக்கு இபி கோப் என்று சொல்றாங்களா, இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் 499 இந்த பேச்சுரிமை, எழுத்துரிமை இல்லை கருத்துரிமை இது சம்பந்தமாக அவதூறு அல்லது களங்கம் கற்பிப்பது சம்பந்தமாக குற்றவியல் வழக்கு போடுவதற்கு வழிவகுக்குது. அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் 199 பிரிவு 99 கீழே வழக்கு போடலாம். இந்த பிரிவு இருக்கு பாருங்க, இந்த பிரிவு சரியா அப்படி என்ற கேள்வி அப்போ வந்தது. ஒரு 24 ரிட் மனுக்கள்ல வந்தது. அதாவது திரு அரவிந்த் கெஜ்ரிவால், திரு சுப்பிரமணிய சாமி, திரு ராகுல் காந்தி, இன்னும் ஒரு 21 பேர் எல்லாம் சேர்ந்து போட்ட வழக்கில் 13/5/2016 துரதிருஷ்டவசமாக உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான கருத்து சுதந்திரம் சம்பந்தமான வழக்கில் கிரிமினாலிட்டி இருக்கு, டிஃபமேஷன்ல கிரிமினாலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னது ஒரு பின்னடைவாக நான் கருதுகிறேன். கருத்து சுதந்திரத்துக்கான பின்னடைவாக நான் கருதுகிறேன். எதை டீக்ரிமினலைஸ் பண்ணணும், அதாவது
பேச்சுரிமை, எழுத்துரிமை, இந்த கருத்து சொல்றதுல எந்த விதமான குற்றத்தன்மையும் நாம் அது பார்க்கக்கூடாது. வேணா அப்படி பாதிக்கப்படக்கூடியவர் அது சம்பந்தமாக சிவில் வழக்கு தொடர்ந்து ஏதாவது நஷ்டஈடு ஒன்றா கேட்டுக்கொள்ளலாம். ஒரு ஆள் இறந்தா கூட அதுதானே இன்னைக்கு மோட்டார் விபத்தில் வந்து நஷ்டஈடு தானே கொடுக்கப்படுது. அதே போல இதை என்னுடைய களங்கம் கற்பித்து விட்டார், நீங்க சொல்ற மாதிரி ரெப்யூட்டேஷனுக்கு பாதிப்பை உண்டாக்கி விட்டார், என்னுடைய டிக்னிட்டியை குறைச்சிட்டார் அப்படியெல்லாம் சொன்னாலும் கூட அதுக்கு வந்து சிவில் ரெமெடி தான் இருக்கு. ஏன்னா உலகம் முழுவதும் இன்றைக்கு வந்து அதை கிரிமினாலிட்டியை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதுதான் சரியா இருக்கும். அதை துரதிஷ்டவசமாக சுதந்திரம் அப்படிங்கிறது பல நேரங்களில் பிரச்சனையை உண்டாக்கி குறிப்பாக மதம் சம்பந்தப்பட்ட, மொழி சம்பந்தப்பட்ட அல்லது இனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலர் பேசுகின்ற பேச்சுக்கள் பல நேரங்களில் வந்து பதட்டத்தை உண்டாக்குவதாக கூட இருக்குது. இப்ப அந்த மாதிரியான நேரங்களிலும் கூட அவதூறு வழக்குகளுக்கான தேவை, கிரிமினல் டெஃபமேஷனுக்கான தேவைகள் இருக்குதானே செய்யுது. நம்ம ஒட்டுமொத்தமா அப்படி வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இல்ல அது டிஃபர்மேஷன் இல்லைங்க. அது டிஃபர்மேஷன் இல்ல, சாரி, அது அவதூறு அல்ல. அது வந்து வேறு பிரிவின் கீழ் வழக்கு தாக்கப்படுறது. அது செடிஷன் சம்பந்தமாக இல்ல வேறு பிரிவுகள் இருக்கு. இந்திய தண்டனை சட்டத்தில் வேறு பிரிவு. டிஃபர்மேஷன் என்பது அவதூறு, களங்கம் தான். நீங்க சொல்ற பிரிவு இது அல்ல. யாரையோ தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கும் போது அது வந்து சேர்ந்து வந்தது. ஒரு அவதூறாக இருந்து அதுக்கு பிறகு இரண்டு சமூகங்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதாக கூட மாறுது. அப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த வழக்குக்கான தேவை இருக்கா அப்படிங்கறது தான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இல்ல அதற்குள்ள போக வேண்டாம். ஏன்னா இன்னும் பல, அதாவது செடிஷன், தேச துரோகம் சம்பந்தமான வழக்கு நீங்க சொல்வதெல்லாம் இன்னும் பல்வேறு வழக்கு, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் இதெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள போகல. இன்னைக்கு நம்ம பண்றது வெறும் டிஃபர்மேஷன் மட்டும்தான். டிஃபர்மேஷனை வேண்டான்னு சொல்ல, டிஃபர்மேஷனை கிரிமினல் டிஃபர்மேஷன் இருக்கக்கூடாதுன்றது தான். நீங்க என்னன்னா சுப்பிரமணி சொன்னதுல இன்னொன்னு என்னன்னா, வழக்கு அச்சுறுத்தல் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வாய்தாவும் அவர் போயாகணும். சிவில் வழக்குனா ஒவ்வொரு வாய்தா போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதுதான் இன்னைக்கு உலகத்துல இப்படி ஒரு டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் இதை டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்கன்றத கணக்கில் எடுத்துக்கணும். IPC 377 மாதிரி இப்போ ஒரே பாலினத்துக்குள்ள நடக்கக்கூடிய உறவுகளை பற்றி எல்லாம் கூட டீக்ரிமினலைஸ் பண்ணோன்றது விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மரண தண்டனை சம்பந்தம் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல டிஃபர்மேஷன் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணணும். அதுக்கு அதில் இருக்கக்கூடிய குற்றத்தன்மையை அகற்றணும் தான் சொல்றேன். நான் வந்து டிஃபர்மேஷன் அவதூறா பேசினா அவங்கள ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க மேல சிவில் வழக்கு போட்டு நஷ்டஈடு கோருவதோடு நிறுத்திக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. இது சம்பந்தமான வழக்கு வரும்போது இருவருக்கு பதிலாக, உதாரணத்துக்கு இப்ப நீட் வழக்கு வந்தது, 3 பேர் விசாரிச்சாங்க. அடுத்து இப்ப 5 கொண்ட அமர்வு வந்து அதை ரிவ்யூ பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த 2 பதிலாக ஒரு 5 கொண்ட ஆயம் வந்து விசாரிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இரண்டாவதாக அரசு கூட 499 இல்ல 199 சட்டப்பிரிவில் இருந்து நீக்கி விடலாம் இந்த பகுதியை வரைக்கும். 499 வந்து இன்றைக்கு வந்து அந்த வாதம் வைத்தாலும் இது வந்து பெரிய அளவில் அது கவனிக்கப்படவில்லை என்பது எனக்கு கருத்து. உலகத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் இருக்கு பாருங்க. உலகில் பல நாடுகளில் இன்னைக்கு 21வது நூற்றாண்டுல இதை வந்து இதுக்கு ஒரு குற்றம் சொல்லுது. 1860 மக்களே கொண்டு வந்த இந்த கிரிமினாலிட்டி இருக்க டிஃபர்மேஷன்ல அதை இன்றும் நாம வைத்துக் கொண்டிருப்பது ஒரு கலோனியல். நம்முடைய ஆண்டவர்களுடைய அதே பாரம்பரியத்தை நம்ம தொடர்ந்து வருகிறோம் நான் கருதுறேன். அவங்க ஊர்ல இதெல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க ஊர்ல முன்ன இருந்தது, இப்ப அங்க கிடையாது. எப்படி மரண தண்டனை மீண்டும் நான் சொல்லுகிறேன், அதே போல இது ஒரு ரீலுக் தேவை. இதை வந்து இப்ப எந்தெந்த அரசு வந்தாலும் அதை தன் கையில் எடுத்தோம்னு நினைச்சுக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் கூட இதை வந்து இந்த சட்டப்பிரிவை வந்து இப்ப ஆதரிச்சாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், இணைப்பிலே இருங்க. ரொம்ப முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்கீங்க. உலகம் முழுவதும் ஒரு மெச்சூர்ட் டெமோக்ரஸில இப்படியான ஒரு குற்ற நடைமுறைங்கிறது தேவையாக இருக்கிறதா? மற்ற நாடுகள் எல்லாம் இதை இங்கு அறிமுகப்படுத்திய, பிரிட்டிஷ் காலத்தில் அறிமுகப்படுத்திய மெக்காலேயோட காலத்திலே கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை நீக்கிவிட்டது. அதே கலோனியல்ல இருந்த, அதே காலனி ஆதிக்கத்தில் இருந்த இலங்கையில் கூட அது கிடையாது. இப்படியாக இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் ஏன் இருக்க வேண்டும்? பல்வேறு விஷயங்கள்ல புரட்சிகரமாக பல மாற்றங்களை சந்தித்துட்டு இருக்கிற இந்த நாள்ல இந்த குற்றவியல் நடைமுறை அப்படிங்கிறது இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு ஹரிபரந்தாமன், இடைவேளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க சுட்டி காமிச்சீங்க. பல மெச்சூர்ட் டெமோக்ரஸில இதெல்லாம் மாறிட்டு இருக்கு, இந்தியாவில் இது மாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. மீண்டும் கூட இது ஒரு அப்பீல் போகலாம், 5 நபர் பெஞ்சில் இது குறித்து ஒரு வழக்கு திரும்ப நடந்து அதுல ஒரு முடிவெடுக்கப்படலாம் அப்படின்றீங்க. இந்த 3 நபர் பெஞ்ச் கொடுத்த இந்த தீர்ப்புல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம், ரெப்புடேஷன் ஆஃப் ஒன் cannot be allowed to be crucified at the altar of the others right of ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்படுது. நம்ம இந்த விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு தானே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு கிரிமினல் டெஃபமேஷனுக்கான அவசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க.
அதாவது 2 பேருங்க, 3 பேர் கூட இல்ல, என்னுடைய இதில் 2 பேர் தான். பந்த் அவங்க 2 பேர் கொண்ட அமர்வு தான் இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆமா ஆமா, அந்த 2 பேர் கொடுத்த அந்த தீர்ப்புல அவங்க இன்னைக்கு 499 ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் இபிகோ 499 500 குற்றவியல் நடைமுறை சட்டம் 199 இவைகளை ரத்து பண்ண மறுத்துவிட்டது. அதனால இன்னைக்கு அதுதான் சட்டம், அது வேறு. ஆனால் நமக்கு இருக்கிற உரிமை இருக்கு அதை பத்தி சொல்றதுக்கு. இப்போ ஏற்கனவே 377ல இப்போ ரிவ்யூ பண்றாங்க, நீட்ல ரிவ்யூ பண்றாங்க. பண்ணும்போது லார்ஜர் பெஞ்சை போட்டு பண்ற மாதிரி பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன். இப்போ வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, நோய் நாடி நோய் முதல் நாடின்ட்டு. அதை அப்படி எனக்கான காரணம் என்ன சரியான மருந்துன்னா 499 அங்க இருக்கிற வரைக்கும் ஆளுங்கட்சி பத்திரிகையாளருக்கும் எழுத்தாளருக்கும் இந்த எதிர்கட்சிக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தான் செய்வாங்க. ஏன்னா சட்டத்தில் இருக்காது. எனவே அதை 499 அகற்றுவதுதான் வழி. ஏன்னா உலகத்தில் நடந்திருக்குன்னு சொல்றோம். 19ஆம் நூற்றாண்டுல போடப்பட்ட சட்டத்தை 29ஆம் நூற்றாண்டுல நான் பரிசீலனை பண்ணோம். அதை பரிசீலனை பண்ணும்போது அந்த தீர்ப்பு நான் முழுக்க வாசித்தேன். நான் 268 பத்திகள் கொண்ட அந்த பக்கங்கள் கொண்ட அந்த தீர்ப்பு மிகப்பெரிய தீர்ப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் இருக்கு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இப்படி இருக்கின்றது ஒரு வரியில் சொல்லப்பட்டாலும் பின்னர் அது அதற்குரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று நான் கருதுகிறேன். அதை 1860 கொண்டு வந்த ஒரு சட்டம் இன்றைக்கு இன்னைக்கு டெஸ்ட் பண்ண அவங்க ஊர்லயே இல்ல, யூரோப்ல இல்ல, அமெரிக்காவில் இல்ல. அப்படின்னா இன்னைக்கு டெமோக்ரஸியில இதெல்லாம் இன்னைக்கு கிரிமினல். நான் டிஃபர்மேஷன் சொல்ல அவர் நீங்க சொன்ன இந்த ஒரு மதம் இன்னொரு மதத்தை சொல்லுவது அதை 153வது பிரிவு ஐபிசியில் 153A என்று நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ள நம்ம போகல, அதை பத்தி பேசுவது தனி விவாதம். இங்க டிஃபர்மேஷன் தான். டிஃபர்மேஷனை பொறுத்த வரையில இது ஜனநாயகத்தின் நிச்சயமாக குரல் வலையை நெரிக்கும் கிரிமினல் டிஃபர்மேஷன். அதுதான் அதனுடைய நோக்கம். எல்லை வரும். ஏன்னா நீ ஒவ்வொரு வாய்தாக்கும் வரணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது நோக்கம் கிடையாது. எனவேதான் இதுல அவங்க இதை பயன்படுத்துறாங்க. இதை யாரா இருந்தாலும் இதை பயன்படுத்தி குரல் வலையை நெரிக்க பாக்குறாங்க. சரியான மருந்தை நீக்குவதுதான். அதுவும் குறிப்பா 199 அது குறித்தா கேட்கணும்னு நினைச்சேன். 199 பயன்படுத்துறது அப்படிங்கிறது அந்த அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த இடங்கள் எல்லாம் மீறப்படுகிறது அல்லது எந்த அளவுக்கு அதை ரெஸ்ட்ரிக்டடா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி தேவையா இருக்கு. அதில் 199 பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர், அதுக்கு அடுத்து அமைச்சர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர்கள் மற்றும் பப்ளிக் சர்வெண்ட். அப்ப அவங்க என்ன வாதாடினாங்க, கடைசி 2 பிரிவையாவது இதிலிருந்து எடுத்துருங்கன்னு வாதாடப்பட்டது. ஏன்னா இவங்க தான் அதிகமாக இப்போ அமைச்சர் பொதுவாக பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் சம்பந்தமான வழக்குகள்லாம் மிக குறைச்சல் கிரிமினல் டிஃபர்மேஷன். இவங்க தான். அதுவும் குறிப்பா என்னன்னா ஒரு குற்றவியல் வழக்கு போடணும்னா யார் வழக்கு பதிவு செய்யறாரோ அவங்க போடணும். 199 என்ன சொல்லியிருக்குன்னா அவங்க தேவையில்லை. ஒரு மந்திரி இல்ல முதல் மந்திரி ஒரு வழக்கு பதிவு செய்தால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்டா போதும். நான் எந்த முதல் மந்திரியை குறிப்பிட்டு சொல்லவில்லை, யார் இருந்தாலும் இதை பயன்படுத்துவார்கள். எனவே இதை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த பிரிவை நீக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஏன் இதுக்காக நிக்கணும்னா உலகத்தில் இது நடந்திருக்கு. அவங்க யார் இதை போட்டாங்களோ வெள்ளக்காரர்கள் நாடுகள்லயே இதெல்லாம் போயாச்சு. எனவே இதுக்கான தீர்வு என்னவென்றால் நீக்கப்பட வேண்டும் என்பது எப்படி சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார்களோ, 377 எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்களோ, மரண தண்டனை எப்போது 302 கீழ் இருக்கக்கூடாது என்கிறார்களோ, அதே மாதிரி 490 இருக்க வேண்டாம். அதனால அவதூறுக்கு நான் லைசன்ஸ் கொடுக்கல, அதுக்கு சிவில் வழக்கு போட்டு உரிய நிவாரணம் தேடிக்கொள்ளலாம். அதுதான் இன்னைக்கு மெச்சூர் டெமோக்ரஸில ஒரு அரசாங்கமாக ஒரு நிர்வாகமாகவும் கூட சிவில் வழக்கு தான் தொடர்ந்துங்களா? கிரிமினல் டிஃபர்மேஷனை பயன்படுத்துறது தவறாகுமா? ஆமா, எனக்கு சொல்லி புரியல சார். என்னது? இல்ல, ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு நிர்வாகமோ தனிநபர் தவிர்த்து ஒரு அரசாங்கமாக ஒரு நிர்வாகம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு இந்த மாதிரியான ஒரு பவர்ஸை யூஸ் பண்றது தவறாதான் போய் முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆமா, நிச்சயமா. அரசாங்கமோ அல்லது எந்த தனிநபரோ, இப்ப ராகுல் காந்தி பேர்ல போட்ட தனிநபர் தான். அவர் மகாத்மா காந்தி கொலை சம்பந்தமாக அவர் சொன்ன ஒரு கருத்து டிஃபர்மேஷன் இன்னைக்கு அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. எதுக்கு அரசாங்கம் போடுறதும் சரி, எதுவா இருந்தாலும் யார் ஒன்னாலும் இதை பயன்படுத்தலாம். 499 அப்படி பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றால், ஏன்னா நீ பேசுகின்ற பேச்சிலே, எழுத்திலே, ஒரு பத்திரிகையாளர் எழுதுவதிலே
குற்ற அம்சம் என்ன இருக்கிறது என்பதுதான். அதற்காக அவருக்கு மேல சிவில் வழக்கு போடலாமே தவிர குற்ற அம்சம் கிரிமினாலிட்டி இட் இஸ் கால்ட் டீகிரிமினலைசேஷன்றாங்க. இன்னைக்கு வேர்ல்டு முழுவதும் பல கண்ட்ரீஸ்ல இட் ஹஸ் பீன் டீகிரிமினலைஸ்ட் அந்த டிஃபமேஷன் என்பது. அது இங்கும் நடக்கணும். அதுதான் ஜனநாயகத்தை மேலும் வளர்க்கும் என்பது எனது கருத்து. ஜனநாயகத்துக்கு இருக்கும். சுப்பிரமணியம் சொன்னார் பாருங்க, அவர் அடுத்து எழுதும் போது ஒரு பயத்தை உண்டாக்கும். ஊடகங்கள் தவிர்த்து தமிழக அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும். நம்ம அரசியல் மேடைகள்ல எப்படியான பேச்சுக்கள் இருக்கும், என்ன விதமான விமர்சனங்கள் இருக்கும்னு, அந்த மாதிரி நேரங்கள்ல கூட இந்த வழக்குகளை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதா? ஏன்னா தமிழகத்தில இருந்து அதிகப்படியான வழக்குகள் வருது. உங்க அனுபவத்திலும் கூட நீங்க நிறைய வழக்குகளை பார்த்திருப்பீங்க. இந்த இப்படியான போக்கு தமிழகத்துல தான் அதிகம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அல்ல மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது? அதுக்கான புள்ளி விவரங்கள் இல்லை. இப்ப பார்த்தா கெஜ்ரிவால் கூட போட்டிருக்காரு. அதனால இப்ப டெல்லியிலும் இதே மாதிரி இருக்கு, டெல்லி இருக்கு, தமிழகத்தில் இருக்கு. என்னை கேட்டால் எங்கெங்க இந்த அதிகாரத்தை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அதை நான் வந்து மேடையில் பேசக்கூடிய அந்த பேச்சு சரி என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அது அவதூறாக இருக்கலாம், அது களங்கம் கற்பிக்கலாம். அதற்கான அது வந்து கிரிமினல் ஆகாது, அது ஒரு கிரிமினல் குற்றமாகாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதற்காக கிரிமினல் வழக்கை தாக்கல் செய்து ஒவ்வொரு முறையும் நீ வரணும். அதுவும் குறிப்பாக அரசு சிவில் சூட்டா ஃபைல் பண்ணி அவங்க பேர்ல கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டஈட கேளுங்க. அதை விடுத்து அதுவும் குறிப்பாக அரசியல் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மந்திரி ஒரு வழக்கு பதிவு பண்றார் என்றால், நான் இந்த அரசு அந்த அரசு என்று நான் அதை குறிப்பிட விரும்பவில்லை. எந்த அரசு தாக்கல் பண்ணாலும் அதுல வந்து அவர் போய் மனு தாக்கல் பண்ண வேண்டாம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்டா போதும். வழக்கமாக ஒரு நீங்கள் மனு கொடுக்கறதா இருந்தா ஒவ்வொரு முறையும் நீங்க போய் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு, செஷன்ஸ் கோர்ட்டுக்கு. ஆனா இங்க வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுத்தா போதும். எதிரி மட்டும் ஒவ்வொரு முறையும் வரணும். அது யாரா இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் வரணும். ஒவ்வொரு முறையும் அப்போ சுப்பிரமணிய பேர்ல ஒரு வழக்கு போட்டா சுப்பிரமணியம் ஒவ்வொரு முறையும் போன பத்திரிகையாளர் என்ற முறையில் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை நீதிமன்றத்துக்கு போவது என்பது மிக கடுமையான மன உளைச்சலை உண்டாக்கும். எனவேதான் இந்த குற்றவியலில் ஒரு குற்றவாளியாக, ஒரு குற்றம் செஞ்சவனாக, ஒரு கிரிமினலாக இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் கிரிமினலைசேஷன் should be removed from the defamation சொல்றான், not the defamation. இன்னைக்கு பாத்தீங்களா அவர் சொன்னாரு 19(1) வந்து கருத்து சுதந்திரத்தை நமக்கு தருது நம்ம அரசமைப்பு சட்டத்தில். சாரி, ஓகே, சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசுங்க சார். அரசமைப்பு சட்டம் 19 நமக்கு கருத்து சுதந்திரம் பற்றி நமக்கு சொல்லப்படுது. அதாவது பேசுவதற்கோ எழுதுவதற்கோ உள்ள உரிமை இருக்கிறது. அது எல்லாருக்கும் அரசமைப்பு சட்டம் உறுதி செய்கிறது. 19(1) தரக்கூடிய உரிமையை 19(2) கட்டுப்படுத்துகிறது. கட்டுப்படுத்தும் போது எதில் கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லும் போது டிஃபமேஷன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த டிஃபமேஷன் என்பது அதுதான் அங்கு வாதிடப்பட்டது. டிஃபமேஷன் என்பது சிவில் டிஃபமேஷன் என்று ஆக்கிவிடலாம். சிவில் டிஃபமேஷன் சம்பந்தமாக ஒருவர் பேசினால் அதற்கு அவர் எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்ல முடியாது என்று ஆக்கிவிடலாம். நன்றி, நன்றி. தொடர்ந்து இணைப்புல இருங்க. மீண்டும் இதை பரிசீலனை பண்ணோம் அல்லது பாராளுமன்றம். திருமணி தொடர்ந்து நீதியரசர் சொல்றது வந்து இந்த பிரிவுகளே இருக்கக்கூடாது அப்படிங்கறத முன்வைக்கிறாரு. அப்படி ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்டாண்ட் வந்து இப்போ நீங்க வந்து ஊடகவியலாளரும் கூட நம்ம தொடர்ந்து கருத்து சுதந்திரம் பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த கருத்து சுதந்திரம் என்பது ஒரு எல்லைக்குட்பட்டதாகத்தானே இருக்க முடியும். அது எல்லைகளற்றதாக போறது அப்படிங்கிறதுல சிக்கல் வரும். வரம்பு மீறிய கருத்து சுதந்திரத்துக்கு யாருமே இங்க காலத்து வாங்க. சாருமே என்ன சொல்றாங்க, அவங்களும் அதே தான் சொல்றாங்க. கிரிமினல் டெஃபமேஷனா வேண்டாம், அது சிவில் ஷூட்டா போடுங்க அப்படிங்கிற கருத்து தான். இப்போ இருக்க முதல்வரை பத்தி ஒரு மேகசின்ல 17 அட்டை, ஐ மீன் கவர் ஸ்டோரிஸ் அதை கொண்டு வந்து அப்போ அவங்களுக்கு இருந்த வழக்கறிஞர் ஜோதி வந்து கோர்ட்டில் வைக்கிறாரு. 17 கவர் ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப அபாண்டமாக ஆபாசமாக எழுதப்பட்ட இதை வந்து வைத்துக்கொண்டு நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லலாமா அப்படிங்கும்போது ஒரு பத்திரிகையாளர்னா என்னாலே அதை ஏற்றுக்க முடியல, நீதிபதியும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் அந்த அவர்கள் குறித்து எந்த இதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கினாங்க. என்ன சொல்றேன்னா, ஒரு அந்த லக்ஷ்மண் ரேகா அதை தாண்டினால், உங்களுக்குள்ள அந்த ஒரு கண்ணியத்தை மீறினால், அவங்களுக்குள்ள ஒரு பிரைவேட் அந்த பிரைவேசி இல்லை ரெப்புடேஷனை குறைக்கும் வகையில் வேண்டுமென்றே ஒரு அவதூறு பரப்பினால் கட்டாயம் ஐ மஸ்ட் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ். ஆனால் அது ஹவுங்கிறது தான். நீங்க இப்போ அரசாங்கம் பெரும்பாலும் இந்த அவதூறு வழக்குகள் எல்லாம் பல நேரங்களில் பார்க்கிறோம், இது தொடர்ந்து இதெல்லாம் பதியப்படுகிறது. இதுனா அமைச்சர்கள் சொல்லி அப்படி வருகிறதா, அல்லது என்ன நடைமுறையில் இதெல்லாம் நடக்குது? இது ரொம்ப இப்போ வந்து ரொம்ப ஈஸி ஆகிட்டாங்க. சிட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்துட்றாங்க, ஒரு ஜியோ போட்டு அவங்க ஸோ உங்கள் பெயரால்
அங்கே ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. அப்போ உங்களுக்கு வழக்கு பதிவு செய்யும் அந்த கஷ்டம் கூட கிடையாது. இப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது. திமுக தலைவர் வந்து சிஎம்ஆ இருக்கும் பொழுது போட்ட அதே மாதிரியான வழக்கை இப்பொழுது திரும்ப வரும் பொழுது அந்த செஷன்ஸ் கோர்ட் கேள்வி எழுப்புகிறது. இப்போ அவர் பப்ளிக் சர்வெண்ட் இல்லை, நீங்க வந்து அவரை ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் வரப்போகிறது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இனிமேல் இது ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்கும்போது நீங்க 5 ஆண்டுகள் ஆட்சி இருக்குது, ஒரு வழக்கை போடுறீங்க, அதற்கு பிறகு போன பிறகு அவர் சார்பாக ஆஜராக முடியுமா அல்லது அந்த வழக்குகள் என்ன ஆகும்? வழக்குகள் அதே நிலுவையில தான் இருந்துட்டு இருக்கு, வித்ரா பண்ணாத வகையில். உங்களுக்கு வசதியா இருந்தது, ஏன்னா கவர்மெண்ட் மாறும் பொழுது அதை வித்ரா பண்ணிடுவாங்க. இப்போ வந்து தொடர்றதுனால இப்போ அவர் வந்து எவ்வாறு இதை கையாள போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ரவிச்சந்திரன், உங்களுடைய இறுதி என்ன பாருங்க. இல்லை சார் சில புள்ளிவிவரம்லாம் மணி சொன்னார். அதிமுக கவர்மெண்ட்ல 100-120 வழக்கு போட்டாங்க, ஒரு ஜிஓ போட்டாங்க, எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் 47 வழக்கு போட்டாங்க, ஜிஓ போட்டாங்க. அப்போ எதுக்கு வழக்கு போடணும்? ஒரு ஜிஓ போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கா? இல்லை 5 வருஷம் இந்த வேலை நடத்துறதான் போடணுமா? அதில் ஆதாரம் இருக்கணும், அதை நடத்தணும், செய்யணும், தண்டனை வாங்கிக்கணும், எல்லாம் பண்ணணும். அப்படி இல்லாமல் அது ஜிஓ போட்டு ஒவ்வொரு தடவையும் க்ளோஸ் பண்ணி பண்ணுறதுல எதுக்கு இது இந்த எக்ஸசைஸ் எதுக்கு இந்த மாதிரிலாம் வருதுன்னு எனக்கு புரியல. எனக்கு இதுக்கு அதுங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், இப்போ சார் சொன்ன நிறைய ஃபைல்ஸ் கொண்டு வந்து போடணும், அந்த மாதிரி ஆதாரத்தோடு கொடுத்து எல்லாம் பண்ணுறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, எந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி இப்படிப்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்வதை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. திரு கண்ணதாசன், உங்களுடைய பார்வை எனக்கு இறுதியா நேரம் ரொம்ப மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர்கள் மீது ஒரு 12 வழக்குகள், தலைவர் 5 வழக்குகள்னு நிலுவையில் இருக்குது. அந்த நீதிமன்றத்துக்கு போய் சந்திச்சிருக்காங்க, நேரில் ஆஜராயிருக்காங்க தலைவர். அதே சமயத்தில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறது. மரியாதைக்குரிய நீதியரசு சொன்ன அந்த விஷயம்தான், பிரிவு 199 இருக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து ஒரு அரசியல் எதிராளி மீது அவதூறு வழக்குகளை தொடுப்பதற்கு அரசாங்கத்தை தூண்டும் வகையில் அனுமதி வழங்க ஒரு முதல்வர் தன்னுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்த முடியுமா? இந்த கேள்விக்கு 4 வாரத்துக்குள் பதிலளிக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது. இது கிட்டத்தட்ட அந்த 199 அதை வந்து ஒரு வினா எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, இதே அமர்வு தான் தீபக் மரியாதை நீதியரசர் தீபக் மிஸ்ரா தலைமையான அமர்வு தான் இந்த இதுல இந்த 499 செல்லும், அது வந்து தேவைன்னு சொன்ன அதே இந்த நீதியரசர் தான் இன்றைய தினம் இந்த வினாவை எழுப்பி இருக்கிறார். எதை பார்த்துன்னு கேட்டீங்கன்னா, இப்படி தமிழக அரசு இன்னும் சொல்ல போனால் தலைவர் கலைஞர் சொல்லியிருப்பது போல நீதிமன்றங்கள் இந்த அரசை குறித்து சொல்ற விமர்சனங்களுக்கு மீது கூட அவதூறு வழக்கு தொடுக்குமோ என்று அவருக்கு ஒரு 6 மாதம் கொண்டு எழுதினாங்க. அதையும் வலியுறுத்துறார். ஆக அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நீதிமன்றம் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் இது ஒரு முக்கியமான எழுவினாவை எழுப்பியிருக்கிறது. இதை முதலமைச்சர் பதில் சொல்லித்தான் வேண்டும். என்ன கேட்டா, இந்த 199 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி இவர் தனிப்பட்ட வழக்காக தொடுக்குவதுதான் ஒரு முறையாக இருக்கும். அதை அரசாக செய்து அரசு செலவுல செய்வது தவறு என்று நீதியரசர் சொன்ன கருத்து ஏற்கக்கூடியது. திரு தீரன், தொடர்ந்து நீங்க உங்களுக்கான அவதூறுகளை வழக்குகள் மூலமா சந்திங்க எல்லாம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக லார்ஜர் ஸ்கேல்ல நீதியரசர்லாம் சொல்றது இப்படியான ஒரு பிரிவே தேவையில்லை, கிரிமினல் ஆக்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இப்போ 199 கூட பயன்படுத்த முடியுமாங்கிற கேள்வி உங்களை நோக்கி முன்வைக்கிற அளவுக்கு இத்தனை வழக்குகளை போட்டு இதன் மூலமாக ஒரு விவாதத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறதா தொடர்ந்து அதிமுக அரசாங்கம்? இல்ல, விவாதத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இது இல்ல, விவாதம் வந்தா கூட நல்லது. ஆனால் இது வந்து தொடர்ந்து நீங்க வந்து ஒரு டார்கெட்டடா வச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு அச்சுறுத்தலுக்கான ஒரு டூலாவே இது பயன்படுதாங்கிறது தான் தொடர்ந்து எழுப்பப்படுற ஒரு கேள்வி. ஆட்சி காலத்திலேயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா அவருடைய நூல்கள் தடை செய்யப்பட்டிருக்கு, பெரியாருடைய பொன்மொழிகள் தடை செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து எல்லா காலத்திலும் நடந்திருக்கு. ஆனா இப்ப நடக்கிறது என்னன்னா, அவதூறாக இப்போ ஒருத்தர் வந்து எவ்வளவு வேண்டுமானாலும் வேகமாக கையை வீசி நடக்க அவருக்கு உரிமை இருக்கு. ஆனால் அந்த உரிமை என்பது எதிரே இருப்பவருடைய மூக்கையோ முகத்தையோ பாதிக்காத அளவிற்கு அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் கையை வீசி என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பாதிச்சதுன்னா நீங்க கோர்ட்டுக்கு போங்க, அரசாங்கமாக நீங்க ஏன் அரசு கேக்குறாரு இல்ல, அரசையும் அதனுடைய சார்ந்து இருக்கின்ற அங்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் நீங்க விமர்சனம் சேர்த்து இணைத்து பேசும் பொழுதுதான் அது அரசுக்கும் களங்கம் ஏற்படுத்துகிறது, அந்த தனிப்பட்ட முறையில் அந்த அமைச்சருக்கும் களங்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஐயா கூட சொன்னாங்க, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 19வது பிரிவு என்ன சொல்லுது, அந்த பேச்சுரிமை என்பது அவதூறு இல்லாததான் அந்த அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துது. அரசியலமைப்பு சட்டம் 21வது பிரிவு என்ன சொல்லுது, அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க, இன்னொருவரின் மதிப்பை குறைக்கவோ
கலங்கப்படுத்த இருக்கும் வகையில் ஒரு பேச்சும் கருத்தும் இருக்கக்கூடாது. அவதூறு வழக்கு சட்டங்கள் பேச்சு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என்பதை மீண்டும் வைக்கிற ஒன்லைனர் தெளிவாக நீங்க வந்து ஒரு சிவில் ஷூட் ஃபைல் பண்ணுங்க, கோடி கணக்குல கூட நீங்க வந்து டிமாண்ட் பண்ணலாம், ஷூட் பண்ணுங்க. எனக்கு வந்து அவதூறாக பேசியிருக்காங்க, உங்களுடைய புகழுக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிச்சிருக்காங்க அப்படின்னு எத்தனை கோடிகளுக்கும் வேணுமாலும் நஷ்டஈடு கேட்கலாம். ஆனால் அதை விடுத்து அரசாங்கத்தினுடைய மெஷினரியை பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் தொடர்ந்து. மெஷினரி தனிப்பட்ட நபரை விமர்சனம் செய்தால் அந்த தனிப்பட்ட நபர் அதற்காக டெஃபர்மேஷன் போடலாம். ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, அவர் வகிக்கின்ற அந்த பொறுப்பு இருக்கிறது அல்லவா, அரசனுடைய பொறுப்பு, அந்த பொறுப்பை கலங்கப்படுத்துகிற வகையில அல்லது அவருடைய தனிப்பட்ட கேரக்டர் வந்து அசாசினேஷன் பண்ற வகையில நீங்க வந்து எழுதுகிற பொழுது பேசுகிற பொழுதுதான் அங்கே அவதூறு சட்டமானது பாய்கிறது. அதாவது முதலமைச்சரை ஒட்டி ஒரு பெண்ணை காட்டி உங்களோட உறவினர்னு ஒரு செய்தி போட்டாங்க, உடனே அதுக்கு உங்க டெஃபமேஷன் போட்டாங்க. இதுல அரசு எங்க வந்துச்சு? இது தனிப்பட்டது தானே, அவங்க தனிப்பட்ட முறையில அவதூறு வழக்கு தொடுத்திருக்கணும், ஏன் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி போட்டாங்க? இப்படி பல கேள்விகள் நிறைய வழக்குகள் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சரை பத்தி அவங்களை பத்தி உலகத்துக்கே நல்லா தெரியும். தெரிந்த ஒருவரை பற்றி இப்படி இல்லாத ஒன்று இருப்பதாக கற்பிதம் செய்து அவருடைய தனிப்பட்ட அந்த வாழ்க்கையை பற்றி விமர்சனம் செய்கின்ற காரணத்தினால்தான் அது களங்கப்படுத்துவதாக இருக்கிறது. அதனாலதான் அவதூறு வழக்கு போடப்படுகிறது. நேரம் குறைவாக இருக்கிறது. நிச்சயமாக அவதூறு வழக்குகள் என்பது எதுவரை இருக்கலாம், பேசுகின்ற விமர்சனங்கள் எப்போதெல்லாம் அவதூறாக மாறுகின்றன என்கிற கேள்வி தொடர்ந்து வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அந்த வழக்கை தொடுப்பவர்களுக்கான ஒரு சார்பு நிலை இருக்கிறது, அவர்களுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கிற மாதிரி அதை எதிர்கொள்கிறவர்கள் அதை விமர்சிப்பதற்கு பல்வேறு காரணங்களும் இருக்கின்றன. குறிப்பாக நீதியரசர் சொன்னது மாதிரி 499 அதே போல 199 இது இந்த இரண்டு பிரிவுகளுக்குமான தேவை இருக்கிறதா? ஒரு மெச்சூர் டெமோக்ரஸியில இவையெல்லாம் தேவைதானா? மற்ற நாடுகளை நம்ம பல்வேறு விஷயங்களுக்கு உதாரணமாக காண்பிக்கும் போது ஒரு பெரிய ஒரு மெச்சூர் டெமோக்ரஸி இந்தியா அப்படின்னு சொல்லும் போது இப்படியான பிரிவுகள் தேவையா என்கிற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பேச்சு சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் காக்கப்பட வேண்டும். அது ரெஸ்ட்ரிக்டடாக, அதுவும் அதற்கான ஒரு எல்லையும் இருக்கிறது. அதற்கான பல்வேறு வேறு சில பிரிவுகள் இருக்கின்றன அதை காப்பதற்கு என்றாலும் கூட இந்த பிரிவுகள் நீக்கப்பட வேண்டுமா என்கிற விவாதம் தொடர்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு